ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு காரசாரமான இருதரப்பு வாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அது பற்றிய தகவல்களை, முழு விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர்களிடம் கேட்கலாம். செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், தற்போது வரை முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன இருதரப்புல இருந்தும்? திலகவதி, தற்பொழுது சிபிஐ தரப்பு வாதங்களானது நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிபிஐ வைத்த மிக முக்கியமான வாதங்களை தற்பொழுது நாம் பார்க்கலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்துதான் கார்த்திக் சிதம்பரம், இந்திராணி முகர்ஜி உள்ளிட்ட மற்றவர்களை பார்த்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த சந்திப்பு என்பது கர்ட்டசிக்காக, அதாவது ஒரு நன்றி கடன் தெரிவிப்பவோ அல்லது ஒரு இயல்பான ஒரு சந்திப்பாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. இந்த முறைகேடிற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமே அந்த நட்சத்திர விடுதியில் வைத்து அவர்கள் சந்தித்துக் கொண்டதுதான் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றது சிபிஐ. அது மட்டுமில்லாமல் நேற்று இரவு முதலே கார்த்திக் சிதம்பரம் எந்த விதமான விசாரணைக்கும் ஒத்துழைப்பு தரவில்லை. நேற்று இரவு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லப்பட்டது. உடனடியாக மருத்துவர்கள் அழைத்து பரிசோதனை செய்யப்பட்டது. காலையில் 10 மணி அளவில் தான் அவர் விசாரணைக்கே தயாராகி வந்தார். அதற்கு பிறகு நாங்கள் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே சரிவர அவர் பதிலளிக்கவில்லை. எந்த விதமான கோஆபரேஷனையும் அவர் முழுவதுமாக தரவில்லை. 100% அவர் எந்த விதமான கோஆபரேஷனும் தராத ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு நாள் காவல் என்பது நிச்சயமாக எங்களுக்கு போதவில்லை என்பதை கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விசாரணையில் இன்னும் பல நாட்கள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாகவும், எனவே 15 நாட்கள் காவல் நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று சிபிஐயின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. வாதங்களும் பல்வேறு காரண காரியங்களுடன் தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசில் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா அவர்கள் தான் தற்பொழுது சிபிஐக்கு ஆதரவாக ஆஜராகி தற்பொழுது வாதங்களை முன்வைத்து வருகின்றார். இவர் உச்சநீதிமன்றத்தில் கார்த்திக் சிதம்பரம் தொடர்பான வழக்குகளில் இவர்தான் ஆஜராவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஆஜராகி இருக்கின்றார். அவரும் பல்வேறு கேள்விகளை சிபிஐயின் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எழுப்பி இருக்கின்றார். குறிப்பாக கார்த்திக் சிதம்பரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சியங்களை தற்பொழுது நாங்கள் வெளியிட முடியாது. ஏனென்றால் அவ்வாறு வெளியிட்டால் சாட்சியங்களை கலைத்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. விசாரணையின் முடிவில் ஒரு முழுமையான ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் முக்கியமான ஆதாரங்களை நாங்கள் வெளியிடுவோம் என்று சிபிஐ கூறி வருகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்திராணி முகர்ஜி வாக்குமூலத்தை மட்டும் அவர்கள் எதற்காக லீக் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க உள்நோக்கத்துடனோ அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரில் தான் சிபிஐ இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு தற்பொழுது கைது வரை நடந்திருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவருக்கு அழைத்தால் உடனடியாக கார்த்திக் சிதம்பரம் சிபிஐயில் நேரில் ஆஜராகி இருக்கின்றார். வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு திரும்பி வந்திருக்கின்றார். இப்படி அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் தரும் பொழுது ஏன் இவரை கைது செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிபிஐ தற்பொழுது இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு இருதரப்பு காரசார வாதங்களும் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக மேற்படியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, நிரஞ்சன், டெல்லி நட்சத்திர விடுதியில அந்த சந்திப்பு நடைபெற்றது. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சிபிஐ தரப்புல சொல்லப்படுற நிலையில அதுக்கான ப்ரூஃப்ஸ், ஆவணங்கள் ஏதாவது நீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்களா? தற்பொழுது இந்திராணி முகர்ஜியிடம் இருந்தும் பீட்டர் முகர்ஜியிடம் இருந்தும் இந்த வழக்கில் அவர்கள் தான் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்து பெற்ற அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் எந்தெந்த தேதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக இந்திராணி முகர்ஜி அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு எவ்வளவு தொகை கொடுத்தோம், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு முதல் தொகையாக கொடுத்திருப்பதாக இந்திராணி முகர்ஜி அவர்களுடைய அந்த டைரியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், அது தொடர்பான ஆவணங்களை தற்பொழுது நீதிமன்றத்தில் இவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். தேதி வாரியாக இவர்களை சந்தித்ததற்கான ஆதாரங்கள், எவ்வளவு பணம் கொடுத்தோம், யார் யாரெல்லாம் சந்தித்தோம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அந்த டைரியில் மிக தெளிவாக இருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் கூறக்கூடிய வேளையில் அது தொடர்பான தகவல்களை தான் ஒரு சீலிடப்பட்ட கவரில் சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வழக்கில் மற்றொரு திருப்பமாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களையும் விரைவில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல இந்த எஃப்ஐபிபி
கிளியரன்ஸ் கொடுத்த அந்த மூத்த அதிகாரிகள் யார் யார் என்ற பட்டியலும் இருப்பதாகவும் அவர்களிடமும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது என்றும் சிபிஐ அதிகாரிகள் தகவல்களை கசிய விடுகின்றார்கள். இதன் அடிப்படையில் கார்த்திக் சிதம்பரத்தை தொடர்ந்து ஒரு கைதிலேயே வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த விசாரணைகள் அத்தனையும் ஒழுங்கான முறையில் நடைபெறும். இவர்கள் வெளியே விட்டுவிட்டால் இந்த சாட்சியங்கள் அனைத்தையும் கலைத்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கார்த்திக் சிதம்பரத்தின் பட்டய கணக்காளர் பாஸ்கரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய வேளையில் அவரும் ஜாமீன் கேட்டு ஒரு பெயில் அப்ளிகேஷனை மூவ் பண்ணியிருந்தார். அதன் மீதான ஆர்டர் ஆனது தற்பொழுது ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கின்றது. மார்ச் 7ஆம் தேதி தான் அதன் மீதான உத்தரவானது பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு இன்றைய தினம் இந்த பிணை நீட்டிப்பு செய்வதற்கான மன்னிக்கவும் இந்த ஒரு கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பதுதான் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, தகவல்களை சேகரித்து வைத்திருங்கள் நிரஞ்சன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.